வணக்கம் and welcome to DSS Training Solution. இது AWS Cloud Solution Architect Associate Exam Preparation உள்ள EC2 Instance இருக்க third video. இந்த வீடியோல நம்ம வந்து EC2 Instance Security Group பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ போன வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து EC2 Instance Basics and EC2 Instance எப்படி கிரியேட் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து எப்படி எக்ஸிஸ்டிங் EC2 Instanceல ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா EC2 இன்ஸ்டன்ஸ்ல செக்யூரிட்டி குரூப்ஸ். ஸோ நமக்கு தெரியும் EC2 இன்ஸ்டன்ஸ்னா என்ன, நம்ம ஆல்ரெடி தெரியும். EC2 இன்ஸ்டன்ஸ் என்ன? EC2 இன்ஸ்டன்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் ஏ விர்ச்சுவல் மிஷின். AWSல ஒரு விர்ச்சுவல் மிஷினை வந்து அவங்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் மாடல் IaaSல வந்து நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்றோம். ஸோ போன வீடியோ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணும்போது இப்போ கிரியேட் ஆன EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம எப்படி வந்து செக்யூர்டா வச்சுக்கிறது, எப்படி வந்து அதை வந்து ஃபிஷிங்கோ இல்லைன்னா ஹேக்கிங் அட்டாக்ல தான் நம்ம அதை காப்பாத்துறது, அது எப்படி டேட்டா வந்து மோர் செக்யூர்டா வச்சுக்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து மெயினா நம்ம தெரிஞ்சிருக்கின்றது EC2 இன்ஸ்டன்ஸ்ல நமக்கு எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஒரு செக்யூரிட்டி குரூப் எப்படி நம்ம ஆட் பண்ண தெரியும். ஸோ செக்யூரிட்டி குரூப்னா என்னது? செக்யூரிட்டி குரூப்ங்கிறது நத்திங் பட் நம்மளோட இன்பவுண்ட் ஆர் அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை ரெகுலேட் பண்றது தான் வந்து நம்ம செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்றது. ஸோ செக்யூரிட்டி குரூப்ல என்ன இருக்கும்? எனக்கு ஒரு இன்பவுண்ட் ரூல் இருக்கும், அதே மாதிரி எனக்கு ஒரு அவுட்பவுண்ட் ரூல் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து ஒரு ஃபயர்வாலா தான் எனக்கு வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஏன்னா ஃபயர்வாலா தான் ஒரு இன்பவுண்ட் ரூலும் அவுட்பவுண்ட் ரூலும் நம்ம வந்து வச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இன்பவுண்ட் ரூல வந்து நமக்கு வந்து எந்தெந்த போர்ட்ஸ் வழியா எனக்கு ஆக்சஸ், என்னோட இந்த மிஷினை வந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த ஐபில இருந்து எனக்கு இந்த ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த டொமைன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அவுட்பவுண்ட்லயும் நான் அது மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம செக்யூரிட்டி குரூப்ல வந்து ஃபயர்வால் மாதிரி ஆக்ட் பண்ண போது இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல் நம்ம சொல்லியாச்சுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வந்துடும், எனக்கு ஐபினால ரெஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் ரீஜனோ மல்டிபிள் விபிஸ் இல்லை மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு, நான் EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்னோட டேட்டா பேஸ் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணலாம்னா என்னோட இன்பவுண்ட் வந்து இந்த மிஷினுக்கு இன்பவுண்ட் ஆர் அவுட்பவுண்ட், ஏன்னா டேட்டா பேஸ் EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்னோட இன்பவுண்டுங்கிறது வந்து ஜஸ்ட் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஆன் அப்ளிகேஷன் சர்வர், அதை மட்டும் என்னால் ஹோஸ்ட் பண்ணிக்க, அதை மட்டும் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவுட்பவுண்ட் அதை மட்டும் கான்ஃபிகர் பண்ணியாச்சுன்னா எனக்கு அந்த டேட்டா பேஸ் ஹோஸ்ட் பண்ணிக்க EC2 இன்ஸ்டன்ஸை இந்த ரெண்டு ஐபி இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிக்க EC2 இன்ஸ்டன்ஸால மட்டும்தான் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அது செக்யூரிட்டி குரூப் எப்படி பண்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து என்ன ஆகும், எனக்கு வந்து ஒரு அவுட்பவுண்ட் இருக்கும். ஸோ டேட்டா வந்து வெளில இருந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஒரு இன்பவுண்ட் இருக்கும். ஸோ என்னோட EC2 இன்ஸ்டன்ஸுக்கும் என்னோட இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் நெட்வொர்க் டிராஃபிக்கும் இடையில there will be a layer. இதைத்தான் நம்ம ஃபயர்வால் சொல்லுவோம். இந்த ஃபயர்வாலை தான் வந்து இங்க என்னன்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி குரூப் நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம என்ன சொல்றோம், செக்யூரிட்டி குரூப் நம்ம அங்க சொல்றோம். ஸோ இது வந்து குயிக்கா டெமோல நம்ம பார்த்துருவோம். ஸோ டெமோ போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் நம்ம சொன்னோம். ஸோ டிஃபால்ட்டா என்னெல்லாம் போர்ட்ஸ் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 22ங்கிற போர்ட் வந்து SSH யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் SSH கனெக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். இது வந்து பிளாக் பாக்ஸஸ், லைனக்ஸ், உபுண்டு, சென்டோஸ் இந்த மாதிரி மிஷின்ஸுக்கு நம்ம SSH தான் கனெக்ட் பண்ணோம். SSHங்கிற செக்யூர்டு வே ஆஃப் கனெக்ஷன். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் மாதிரி போற RDP எடுக்கணும்னா ஐ கேன் 3389ங்கிற போர்ட் என்னால யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதே மாதிரி இப்போ FTP யூஸ் பண்ணா 21 யூஸ் பண்ணும், SFTPனா 22. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா SFTPயும் SSH ரெண்டுமே ஒரே போர்ட்டா யூஸ் பண்ணும். FTPல SSH பேஸ் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு நான் SFTP யூஸ் பண்ணலாம். HTTPக்கு 80, HTTPSக்கு 443. இதான் வந்து டிஃபால்ட் போர்ட்ஸ். இல்ல எனக்கு வேற போர்ட்ஸ் நான் கான்ஃபிகர் சேஞ்ச் பண்ணா கூட என்னால சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ நம்ம அது எப்படி வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணலாங்கிறது நம்ம டெமோல பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம வந்து AWS கன்சோல லாகின் பண்ணிட்டோம், ஹோம்ல வந்துட்டோம். ஸோ ஹோம்ல இருந்து என்ன பண்றேன், EC2 போறோம். ஸோ EC2 டேஷ்போர்ட் நம்ம பார்த்தோம்னா EC2 டேஷ்போர்ட்ல என்னெல்லாம் EC2s வந்து நம்ம ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்ல இருக்குங்கிறத கம்ப்ளீட் லிஸ்ட் என்னால பார்க்க முடியும். கரெக்டா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து
ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கு, அது வந்து ரன்னிங்ல இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது எந்த அவைலபிலிட்டி ஜோன் யூஸ் ஈஸ்ட் வண்டியில இருக்கு, பப்ளிக் IP டீடைல்ஸ், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் எனக்கு இந்த இடத்துல பாத்துக்கலாம். கரெக்டா? இதுக்கு செக்யூரிட்டி குரூப் நேம் வந்து லான்ச் யூசர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இன்பவுண்ட் ரூல் இன்னொரு அவுட்பவுண்ட் ரூல் டிஃபைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதை எடிட் பண்ணுங்க. இன்ஸ்டன்ஸ் ஐடி கிளிக் பண்றீங்க, கீழே நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். இதுல செக்யூரிட்டி போங்க. செக்யூரிட்டியில ரோல்ஸ், ஓனர் ஐடி என்ன, என்னைக்கு இது லான்ச் பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டி குரூப்போட பேரு, செக்யூரிட்டி குரூப்ல ஆல்ரெடி என்னெல்லாம் இன்பவுண்ட் ரூல் இருக்கு, அவுட்பவுண்ட் ரூல் இருக்கு, எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். கரெக்டா? நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு ஹைப்பர் கிளிக் பண்ணுங்க. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் எடிட் பண்ணிட்டு செக்யூரிட்டி டேப்ல இருந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இங்க நீங்க வந்து எடிட் இன்பவுண்ட் ரூல் ஒரு அவுட்பவுண்ட் ரூல், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இன்பவுண்ட் ரூல் அவுட்பவுண்ட் ரூல் எடிட் பண்ணா அது இங்க நீங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே நீங்க செலக்ட் பண்ணி இன்பவுண்ட் ரூல எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு இன்பவுண்ட் ரூல் என்ன தேவை அந்த ரூல் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூல் ஆட் பண்றேன். எனக்கு வந்து இந்த மிஷின்ல வந்து எனக்கு IP ஒரு RDP நான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். RDP வந்து RDP டிஃபால்ட் 339. ஸோ RDP இந்த மிஷினுக்கு எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து எந்தெந்த ஐபிக்கு நான் இது கொடுக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் இந்த ஐபி தான் இது பண்ணுறது. இல்லைன்னா IP எனிவேர் IPv4 அதுக்கு வந்து உங்களோட டொமைனுக்கு ஏதாவது IP இருக்கு அந்த IP கொடுத்துருங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 172 172.0. இந்த மாதிரி ஏதாவது IP கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது வந்து ட்ரைனிங் RDP போர்ட், இது நீங்க கொடுத்துட்டு இங்க கீழே சேவ் ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரூல் சேவ் ஆயிடும். இப்போ செக்யூரிட்டி குரூப்ல உங்களோட இன்பவுண்ட் ரூல் சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த இன்பவுண்ட் ரூல் நீங்க டெலிட் பண்ணா அகைன் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், உங்களுக்கு எந்த ரூல் தேவையில்லை அதை வந்து இங்க டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெலிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரூல் இங்க ரிமூவ் ஆயிரும், சேவ் ரூல்ஸ். இப்போ நம்ம பண்ணது வந்து இன்பவுண்ட் ரூல். இதே அவுட்பவுண்ட் ரூல்னா என்ன பண்ணும், அவுட்பவுண்ட் ரூல்ஸ் போங்க, எடிட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ், எடிட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ்ல போயிட்டு ஆட் ரூல். இங்க வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கொடுத்துக்கோங்க. கஸ்டம் ப்ரோட்டோகால், TCP ப்ரோட்டோகால் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து IP டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், சேவ் ரூல்ஸ். ஸோ அவ்வளோதான். நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல நீங்க செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணி ரூல்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ரூல்ஸ் நீங்க என்ன ரூல்ஸ், என்ன ஃபயர்வால், என்ன IP, என்ன போர்ட், என்ன ப்ரோட்டோகால் கொடுத்து அது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நீங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டாபிக்ல நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்ல அடுத்த செக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் அப்கமிங் டாபிக்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எப்பவுமே நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து எக்ஸாம் ஓரியன்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, நம்ம அது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் DSS சொல்யூஷன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.